அது என்ன கவரிமான் பரம்பரை? முதல்ல கவரிமான்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மான் வகைகளிலே கவரிமான் என்கின்ற ஒரு மானே இல்லை என்பதுதான் நிஜம். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு சொல்லியிருப்பார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படின்னு தான் சொல்லி இருப்பார். இங்க வந்து அவர் கவரி மா அப்படிங்கிறத நிறுத்தியிருப்பாரே தவிர கவரி மான் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி இருக்கவே மாட்டார். கவரி மான் என்று இன்னன்னாவை போட்டு இருக்கவே மாட்டார். அந்த 2 சுழினான்னு சொல்றோம் இல்லையா, அது நிச்சயமாக அந்த இடத்துல இடம் பிரிக்காது. இந்த கவரி மாவா அல்லது கவரி மானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு ஒரு புறநானூற்று பாடலே ஆதாரமாக இருக்கிறது. அந்த புறநானூறுல பார்த்தோம்னா அது எப்படி தெரியுமா வருது? நரந்தை நறும்புல் மேய்ந்த கவரி தன்னிழல் பிணியோடு வதியும் வடதிசை அதுவே வான்தோய் இமயம் என்று முடிகிறது. அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சொன்னா, இந்த பாடல் மூலியமாக கவரி மா அப்படிங்கிறத சரியான வார்த்தை, கவரி மான் அல்ல. கவரி மா, அதாவது மா என்றால் விலங்கு என்று பொருள். அதாவது இந்த மாடு போன்ற ஒரு விலங்கு. அந்த கவரிமா என்பது ஒரு இமயத்திலே வாழக்கூடிய, வடதிசையிலே இருக்கக்கூடிய அந்த இமயமலையிலே வாழக்கூடிய ஒரு வகை மாடு இனம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அந்த மாடு எப்பயுமே தன் துணையோடு இணை பிரியாமல் வாழ்ந்து கொண்டே இருக்குமாம். இதைத்தான் இந்த புறநானூற்று பாடல் சொல்கிறது. அந்த மாடு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, உடம்புல அப்படியே சடசடையா அந்த முடியெல்லாம் தொங்கிட்டே இருக்குமா. ஏன்னா இந்த இமயமலை அப்படின்னாலே நமக்கு தெரியும் தானே, முழுக்க பனி அடர்ந்த பகுதி. அந்த பனி சூழ்ந்த பகுதியில அது ஒரு சொட்டர் மாதிரி அது உடம்புல, இந்த செம்மறி ஆடெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு கம்பளி மாதிரி முழுக்க முழுக்க இயற்கையாகவே ஆண்டவன் படைத்த ஒரு விஷயம். அங்க இருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு உடம்பிலே சடை சடையாக தொங்கிக் கொண்டே இருக்கும் முடி என்பது. இவர்கள் அந்த வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த முடியை வெட்டி எடுக்கும் பொழுது, அதே மாதிரி இந்த சவரி முடின்னு சொல்றா இல்லையா, அது கூட அதிலிருந்து வந்ததுதான். அந்த முடியைத்தான் வெட்டி இவர்கள் சவரி முடியாகவே பயன்படுத்தி கொண்டு வந்தார்களாம். அப்படி அதிலிருந்து முடியை வெட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த மாட்டிற்கு அந்த இயற்கை சூழல் ஒத்து போகாமல், அதாவது அந்த குளிர் தாங்காமல் அது இறந்து விடுமாம். அது உடம்பிலிருந்து அந்த ரோமங்களை எடுத்து விட்டால், அல்லது ரோமமானது ஏதோ ஒரு வியாதியின் காரணமாக அது கொட்டிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கு உடம்புல ரோமம் இல்லைன்னு சொன்னா, அதால் அந்த பகுதியிலே வாழ முடியாது, குளிர் தாங்காம செத்து போயிடும் அப்படிங்கிறது தான் அவர் அப்படி சொல்லி இருக்கார். ஆக அங்க திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா, மயிர் நீப்பின் வாழா கவரிமா அப்படின்னு சொன்னார்னா, அதாவது முடி கொட்டி போயிட்டா எப்படி அந்த கவரிமாங்கிற அந்த மாட்டால வாழ முடியாதோ, அதே போல மானம்ங்கிறது போயிடுச்சுன்னா உயிர் நீத்து விடுவார்கள் இந்த மானஸ்தர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர, அந்த மானத்திற்கும் இந்த மானுக்கும், கவரிமானுக்கோ அல்லது அந்த கவரிமா என்கிற மாட்டிற்கோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது.